நான் எத்தனை வாட்டி தோத்தாலுமே சரி, நான் என் கனவை அடையாமல் விட போகிறது கிடையாது. எத்தனை சவால், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தோல்விகள் எனக்கு முன்னாடி வந்தாலுமே சரி, நான் என் கனவை அடையாமல் விட போகிறது கிடையாது. ஏன்னா எனக்குள்ள ஓடுற ரத்தம் ஒரு சாதனையாளனின் ரத்தம், ஒரு தலைவனின் ரத்தம், ஒரு தலைவியின் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ புரியுதோ, கன்சிஸ்டன்சி. நான் என்னுடைய கனவுக்காக கொஞ்ச நாள் தான் உழைப்பேன், நான் என்னுடைய லட்சியத்துக்காக கொஞ்ச நாள் தான் உழைப்பேன், நான் ஆசைப்படுற வாழ்க்கையை நான் வாழணுன்றதுக்காக நான் கொஞ்ச நாள் தான் உழைப்பேன், நான் கொஞ்ச நாள் தான் படிப்பேன், நான் கொஞ்ச நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நான் கொஞ்ச நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு நீ சொன்னினா, நீ ஆசைப்படுற விஷயம் உனக்கு கிடைக்காது. ஒரு நாள் உழைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, கொஞ்ச நாள் உழைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீ ஆசைப்படுற வாழ்க்கையை அடையணுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் நீ உழைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. டெய்லி கன்சிஸ்டண்டா, நிலையா, சீரா உன்னுடைய உழைப்பை உன்னால் கொடுக்க முடியும்னா, டெய்லி உன்னால் உழைக்க முடியும்னா, டெய்லி நீ ஆசைப்படுற வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக உன்னால் வேர்வை சிந்தி உன்னால் தியாகங்களை பண்ண முடியும்னா, டெய்லி உன்னுடைய வாழ்க்கையில் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் உனக்கு பண்ணணும்னு தோணுனாலும் உனக்கு பண்ணணும்னு தோணாமல் இருந்தாலும் உன்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா, உன்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா, உன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா, உன்னால் உழைக்க முடியும்னா, உன்னால் உன் கனவுக்காக இது எல்லாவற்றையும் செய்ய முடியும்னா, நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்குமே கனவு இருக்கு. எல்லாருமே அவங்க கனவை நோக்கி ஒரு சில முதல் அடிகள் எடுத்து தான் வைக்கிறாங்க. 1 அடி 2 அடி 3 அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவை நோக்கி ஒரு சில அடிகள் எடுத்து வைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில அடிகள் முன்னாடி எடுத்து வச்ச உடனே அவங்களுக்கு சோர்வு வருது, அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வருது, அவங்கள பார்த்து நிறைய பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்க, அவங்களுக்கே அவங்க மேலே சந்தேகம் வருது, என்னால் சாதிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. இது என் தகுதிக்கேற்ற கனவு தானா, என் தகுதிக்கு, என் குடும்பத்தோட பேக்ரவுண்டுக்கு என்னால் இந்த கனவை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சந்தேகங்கள் வரும்பொழுது, சவால்களும் எதிர்ப்புகளும் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது அவங்க அங்கே நின்றுடுறாங்க. அதை தாண்டி இன்னும் அவங்க முன்னாடி போக ஆசைப்படலை. தோல்வி வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, சவால்கள் வந்தாலும் சரி, நான் என் கனவுக்காக ஓட தான் போகிறேன், நான் தினமும் உழைக்க தான் போகிறேன், நான் தினமும் படிக்க தான் போகிறேன், என் வாழ்க்கையை நான் மாற்ற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முன்னாடி போகிறது கிடையாது, எல்லாருமே முன்னாடி ஓடுறது கிடையாது, எல்லாருமே அவங்க கனவுக்காக இன்னும் முன்னாடி போகிறது கிடையாது, எல்லாருமே தோல்வி வந்தால் போகிறது கிடையாது, எல்லாருமே எதிர்ப்புகள் வந்தால் இன்னும் முன்னாடி போகிறது கிடையாது, எல்லாருமே சவால்கள் வந்தால் இன்னும் முன்னாடி போகிறது கிடையாது. ஏன்னா காரியங்கள் நீ எதிர்பார்த்த மாதிரி போகும்பொழுது, நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ஜெயிச்சுட்டே இருக்கும் பொழுது உன்னால் முன்னாடி போக முடியும். ஆனால் தோல்விகளும் சவால்களும் இது மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸும் உனக்கு வரும்பொழுது உன்னால் முன்னாடி போக முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நீ வாழ்க்கையில் கீழே போகிற சூழ்நிலை கூட நீ முன்னாடி போனினா, நீ உன் வாழ்க்கையில் கீழே விழுந்த சூழ்நிலையில் கூட, நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போன சூழ்நிலையில் கூட நீ இன்னும் உன்னுடைய கனவுக்காக முன்னாடி போனினா, உன்னுடைய லட்சியத்துக்காக முன்னாடி போனினா உன்னால் உன் கனவு அடைய முடியும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன்னால் அடைய முடியும். நான் எத்தனை வாட்டி தோத்தாலுமே சரி, நான் என் கனவை அடையாமல் விட போகிறது கிடையாது. எத்தனை சவால், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை தோல்விகள் எனக்கு முன்னாடி வந்தாலுமே சரி, நான் என் கனவை அடையாமல் விட போகிறது கிடையாது. ஏன்னா எனக்குள்ள ஓடுற ரத்தம் ஒரு சாதனையாளனின் ரத்தம், ஒரு தலைவனின் ரத்தம், ஒரு தலைவியின் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ புரியுதோ அப்போதான் நீ தோத்து போனாலும் உன் கனவுக்காக நீ ஓடுவ. உனக்கு எதிர்க்க சவால் வந்தாலும் நீ ஆசைப்படுற வாழ்க்கையை அடையணும்னு சொல்லிட்டு ஓடுவ. உன்னை பார்த்து 1000 பேர், உன்னை பார்த்து எல்லாருமே முடியாதுன்னு சொன்னா கூட என்னால் முடியும்டா, என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், நான் சாதிக்க தான் வந்திருக்கிறேன், நான் சாதாரணமான வாழ்க்கையை வாழ வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் உன்னுடைய கனவை நோக்கி ஓடுவ. நீ இன்னுமே உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து ஓடுவ. நீ சூழ்நிலையை பார்க்க மாட்ட, உன்னால் முடியாதுன்னு மற்றவங்க சொல்ற வார்த்தையை நீ பார்க்க மாட்ட. என்னால் முடியும், நான் சாதிப்பேன், நான் சரித்திரம் படைச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாதிச்சு சரித்திரம் படைச்சு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு காட்டுவ. அது எப்போனா கன்சிஸ்டண்டா, நிலையா, டெய்லி, தினமும் உன்னுடைய கனவை நோக்கி நீ ஓடுனினா உன்னால சாதிக்க முடியும், உன்னால சரித்திரம் படைக்க முடியும். ஒரு சில நாட்கள் கனவை நோக்கி ஓடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கனவை அடையிற வரைக்கும் கனவு நோக்கி ஓடுறது பெரிய விஷயம். எல்லாருமே கனவு காண மாட்டாங்க. அப்படி எல்லாருமே கனவு காணுனாலும் எல்லாருமே கனவு நோக்கி ஓட மாட்டாங்க. அப்படி எல்லாருமே கனவு நோக்கி ஓடுனாலும் எல்லாருமே கனவு அடைய மாட்டாங்க. ஏன்னா கனவு அடையறதுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, தோல்வியை பார்த்து பயப்படாத ஒரு நெஞ்சம் அது உனக்குள்ள இருக்கு. அந்த ஹார்ட் உனக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் தான் உனக்குள்ள இருக்கு. நீ நிச்சயமா சரித்திரம் படைப்ப, நீ நிச்சயமா சாதிப்ப. நீ தான் சரித்திரம் படைக்க போற தலைவன், நீ தான்
சரித்திரம் படைக்க போற அந்த தலைவி.